குருவின் லீலை ஒரு ஞானப்பாடம். அடர்ந்த காட்டின் வழியே மகா சித்தர் ஒருவர் தன் சீடர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். கோடை காலம் என்பதால் கதிரவன் கனலாக தகித்தான். நெடுந்தொலைவு நடந்ததால் குருவுக்கு தாகம் எடுத்தது. அவர் தன் சீடர்களை நோக்கி, மக்களே, எனக்கு தாகமாக இருக்கிறது, எங்காவது நீர் கிடைக்குமா என்று பார்த்து வாருங்கள் என்றார். சீடர்கள் காடு முழுவதும் தேடினர். ஆனால் சுனை எங்கும் நீர் இல்லை. தேடி அலைந்த அவர்கள் ஓரிடத்தில் ஒரு கும்பல் மது காய்ச்சி கொண்டிருப்பதை கண்டனர். தாகத்தில் இருக்கும் குருவுக்கு இதையாவது தருவோம் என்று எண்ணி ஒரு கலயத்தில் அந்த மதுவை ஏந்தி வந்து குருவிடம் கொடுத்தனர். குருநாதர் எவ்வித முகச்சுளிப்புமின்றி அந்த மதுவை தன் தாகம் தீர்க்கும் தீர்த்தமாக எண்ணி மனநிறைவோடு பருகினார். பின் சற்று நேரம் அங்கேயே ஓய்வெடுத்தார். இதை கண்ட சீடர்களுக்குள் ஒரு தவறான எண்ணம் உதித்தது. நம் குருவே மது அருந்துகிறார் என்றால் நாமும் அருந்துவதில் தவறில்லை என்று எண்ணி அவர்களும் அந்த மதுவை அருந்தினர். ஆனால் குருவின் ஆன்ம பலம் அவர்களிடம் இல்லை. மதுவின் மயக்கம் தலைக்கேற அவர்கள் அறிவு மயங்கி அங்கேயே சுருண்டு விழுந்தனர். தனலாக வந்த தங்கம். சிறிது நேரம் கழித்து விழித்த குரு தன் சீடர்கள் போதையில் அறிவிழந்து கிடப்பதை கண்டார். அவர்கள் செய்த பிழையை அவர்களுக்கு நேரடியாக உணர்த்த தீர்மானித்தார். அனைவரையும் எழுப்பி மீண்டும் நடக்க தொடங்கினார். சில காத தூரம் கடந்த பின் குரு மீண்டும் சொன்னார், தாகம் இன்னும் அடங்கவில்லை, நம் அனைவருக்கும் குடிக்க ஏதேனும் திரவம் கொண்டு வாருங்கள். சீடர்கள் தேடி சென்ற போது அங்கே ஒரு பொற்கொல்லன் உலையில் தங்கத்தை உருக்கி கொண்டிருந்தான். நெருப்பு குழம்பாக தங்கம் கொதித்துக் கொண்டிருந்தது. அங்கே நீர் இல்லை என்பதை அறிந்த குரு நேராக அந்த உலைக்கு சென்றார். கொதித்துக் கொண்டிருந்த அந்த பொன் குழம்பை அள்ளி குடித்தார். சாதாரண நீரை பருகுவது போல அந்த தழலை அவர் பருகியதை கண்டு சீடர்கள் உறைந்து போயினர். அத்துடன் நில்லாமல் குரு மீதமிருந்த தங்க குழம்பை சீடர்களிடம் நீட்டி, மக்களே, இதோ உங்களுக்கும் கொண்டு வந்துள்ளேன், உங்கள் தாகம் தீர இதை அருந்துங்கள் என்றார். சீடர்கள் நடுங்கினர். சுவாமி, இது நெருப்பு, இதை ஒரு சொட்டு அருந்தினால் கூட எங்கள் உடல் சாம்பலாகி விடுமே என்று அலறினர். அப்போது குருநாதர் புன்னகையோடு அவர்களை பார்த்து சொன்னார், நான் மது அருந்தியதை பார்த்து நீங்களும் அருந்தினீர்கள் அல்லவா? இப்போது நான் தங்கத்தை பருகுகிறேன், உங்களால் ஏன் முடியவில்லை? குரு எதை செய்கிறாரோ அதை செய்ய முற்படாதீர்கள். குரு எதை சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள். இந்த கதையின் நீதி. இந்த கதை ஒவ்வொரு சீடனுக்கும் ஒரு மாபெரும் பாடத்தை புகட்டுகிறது. 1. குருவின் ஆற்றல். ஒரு தெய்வீக குரு எதையும் தாங்கும் வல்லமை படைத்தவர். சித்தர்களின் நிலையில் நஞ்சும் அமுதமாகும். 2. கட்டளையே முக்கியம். ஒரு சீடன் குருவின் உபதேசங்களை மட்டுமே பின்பற்ற வேண்டுமே தவிர அவரது வெளிப்புற செயல்களை பிரதிபலிக்க முயற்சிக்க கூடாது. 3. சரணடைதல். குருவின் ஆன்மீக ஆழத்தை ஒருபோதும் சாதாரண மனித அறிவால் அளக்க முடியாது. சமர்ப்பணம். இந்த கதை போகர் வழி கருட சித்தர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் சுவாமி அவர்களுக்கும் அனைத்து தெய்வீக குருமார்களுக்கும் நல்லாசிரியர்களுக்கும் கலைகளை பயிற்றுவிக்கும் ஆசான்களுக்கும் அவர்களின் பொற்பாதங்களில் தலைவணங்கி அர்ப்பணிக்கப்படுகிறது.